அடியே என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எத்தனை வாட்டி உன்னை நான் கேட்கறது? என்னன்னு சொல்லி தொலைடி. இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா எனக்கு என்னடி புரியும்? அடியே சோடாபுட்டி, என்ன பிரச்சனைன்னு சொல்லி தொலைடி. நீ உட்காந்து அழுவுறது பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்தோமா? காலங்கத்தில் ஃபோன் பண்ணி எங்களை வான்னு கூப்பிட்டுட்டு என்னமோ இப்போதான் உட்காந்து அழுதுனுக்குறேன். சொல்லுடி என்னன்னு. ஏக்கா, இன்னைக்கு காலையில் என்ன தெரியுமாக்கா நடந்துச்சு? என் மாமியார் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாக்கா. நான் டெய்லி 9 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா லபன்னு கத்தி என்னை திட்டி விட்டுச்சு. இப்போ என் மாமியார்காரி வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி என்னை டைவர்ஸ் வேற பண்ண சொல்லிட்டாக்கா. நான் என்னக்கா பண்ணுறது? நான் என்னக்கா தப்பு பண்ண? 9 மணிக்கு தானே ஏஞ்சேன். அது ஒரு குத்தமா? சொல்லு, வாயை திறந்து சொல்லுங்க. அக்கத்தில் இருக்கீங்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நான் இங்கே வந்தேன். நீங்கள் என்னடா வாயை மூடின்னு கம்முன்னு இருக்கிறீங்க? சோடாபுட்டி, இத்தனை நாள் உன் மாமியார் கறி சும்மா இருந்ததே பெரிய விஷயம்டி. என் மாமியாரா இருந்தா வந்த அன்னைக்கே ஓட்டி விட்டுருப்பா. உன்னை இத்தனை நாள் சோறு போட்டது இல்லாமல் உனக்கு சோறு செஞ்சு வச்சு 9 மணி வரைக்கும் தூங்க வேற வச்சா. இன்னைக்கு தாண்டி அவங்க மாமியார் மாதிரியே நடந்துருக்காங்க. நீ எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிட்டம் பாரு. நான் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஏக்கா, என் மாமியார் கிட்ட சொல்லி எப்படியாச்சும் வந்து என்னை வீட்டுக்குள்ள சேர்த்துட்டு சொல்லுங்கக்கா. அவ மூட்டை முடிச்ச கட்டின்னு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாக்கா. சோடாபுட்டி, எங்களால கண்டிப்பா உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாதுடி. ஏன்னா நீ கொஞ்சம் நஞ்ச ஆட்டம் போடலடி. பாவம், அந்த வயசான கிளவியை போட்டு என்ன நான் டார்ச்சர் பண்ண, உன்னை டைவர்ஸே பண்ண சொல்லிட்டா பாரு. நீ பண்ண டார்ச்சருக்கு இதுக்கு மேல நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுடி. அக்கா, என் மாமியார் கிளவி காலெல்லாம் உழுந்து கதறனங்கா. கொஞ்சம் கூட கரையவே இல்லை, கல் நெஞ்ச காரி. அவங்க பையன் அவ சொல்ற பேச்சை மட்டும் தான் கேட்கறான், நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கு நீ என்னைக்காச்சும் உன் வீட்டுக்கார சொல்ற பேச்சை கேட்டுக்கணும். நீ கேட்டா தானே? ஆமா, பின்ன நீ எதையாச்சும் கேட்டிருக்கியா இது வரைக்கும்? நல்லா ஊரை சுத்திட்டு வரதும், நல்லா சாப்பிட்டு தூங்குறதும், இப்படி இருந்தா இத்தனை நாள் உன்னை வச்சிருந்ததே பெரிய விஷயம். சரி, எப்போ போற உங்க அம்மா வீட்டுக்கு? ஒரே ஜாலி தான். இனிமே அங்க போய் 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அக்கா ப்ளீஸ்க்கா, உங்க காலில் கூட விடுறேன்க்கா. தயவு செஞ்சு என் மாமியார் கிட்ட வந்து சொல்லுங்கக்கா. என்ன அனுப்ப வேணான்னு சொல்லிட்டு இனிமே நான் ஒழுங்கா கரெக்டா இருக்கிறேன்னு வந்து சொல்லுங்க. நீங்களா சொன்னா கொஞ்சம் கேட்கும்க்கா. அடிப்போடி, உன் மாமியார் கிட்ட எல்லாம் பேச முடியாதுடி. அது இத்தனை நாள் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். ஏக்கா, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? தயவு செஞ்சு வந்து பேசுக்கா. அக்கா, இவ பேச்ச கேட்டு நம்ம பேச போனா நம்ம தான் அடி வாங்குவோம். ஒழுங்கு மரியாதையா கம்முன்னு நம்ம வீட்டுக்கு போய்விடுவோம். ஏய், பார்க்கவே பாவமா இருக்குடி, இப்படி அழுவுறாளேடி. இவளுக்கு பாவம் பார்த்தேன்னா அப்புறம் உன் நிலைமை மோசமாயிடும். ஒழுங்கு மரியாதையா சொல்றதை கேளு. ஏக்கா ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு வாங்க. உங்களை பக்கத்துலலாம் நான் எதுக்காக வச்சிருக்கேன்? இப்படி எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க வந்து உதவி பண்ண மாட்டீங்களா? தயவு செஞ்சு வாங்க. அடியே, நீயும் வாடி. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா உங்க மாமியார்காரி இவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணதே பெரிய விஷயமாச்சே. எங்களையும் சேர்த்து தானே திட்டுவாங்க. சரி, இது ஒரு வாட்டி வந்து நாங்க பேசுறோம். வாங்கடி. என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? உங்க பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுட்டாளா? ஏக்கா, கரெக்டா கண்டுபிடிச்சிச்சேக்கா. சும்மா இருந்து தொலைடி. அத்தை, உடம்பெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆமா அத்தை, இவ எல்லாத்தையும் வந்து எங்ககிட்ட சொன்னா. இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டீங்கன்னு சொல்லிட்டு. சின்ன பொண்ணு தானே அத்தை, இது ஒரு வாட்டி மன்னிச்சு விடுங்க. நாங்க எல்லாத்தையும் புத்திமதி சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் இவ பண்ண மாட்டாத்த. இங்க பாரு காந்தா, இவளுக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ணவே பண்ணாத. இவ பண்ணதெல்லாம் கொஞ்சம் நஞ்ச ஆட்டமே கிடையாது. போட்டோம் அவங்க அம்மா வீட்டுக்கு. இனிமே யார் சொன்னாலும் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். போட்டோம். அத்தை, நீங்களே அப்படி சொன்னா எப்படி? இது ஒரு வாட்டி மன்னிச்சு விடுங்களேன். யாரு இவளையா? இவ சரியான விஷம். அப்படியே நடிச்சே ஏமாத்திட்டு இருப்பா. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இவளுக்கு? ஊரை சுத்துறதும் தூங்குறதும் சாப்பிட்றதும் இதெல்லாம் ஒரு வேலையா? ஒரு பொம்பளை பண்ற வேலையா இது? சொல்லு, நீயே சொல்லு. உனக்கு 2 பசங்க இருக்குல்ல, இந்த அவளுக்கும் 2 பசங்க இருக்குல்ல. இது என்ன? ஊரை சுத்திக்கிட்டு வரதும் சாப்பிட்றதும் தூங்குறதும் இதெல்லாம் ஒரு பொழப்பா? அத்தை, இனிமே நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். கரெக்டா இருக்கிறேன் அத்தை. ஏதாச்சும் பேசுன தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிடும் உனக்கு. ஒழுங்கு மரியாதையா மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புற வழியை பாரு. அத்தை, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து நான் கேட்டிருக்கேனா? இவளுக்காக நான் எப்பயாச்சும் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கேனா? இந்த வாட்டி அவ அழுவுறா. இது ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விடுங்க. இதுக்கப்புறம் இவ இதே மாதிரி பண்ணா நானே அவளை கூட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். இல்ல காந்தா, இது சரிப்பட்டே வராது. நான் என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பாக்குறேன். இவன் முதல்ல கிளம்பட்டும். அத்தை, உங்க காலில் விழுந்து கேட்கறேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாத்த. என்னை எப்படியாச்சும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. அத்தை, அவதான் காலில் விழுறாள. இது ஒரு வாட்டி மன்னிச்சு விடுங்க. இதுக்கப்புறம் இவ பண்ணானா நான் கண்டிப்பா நானே கூட்டு போய் விட்டுறேன். இது ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விடுங்க. ஏமா, இவ பேச்சு கேட்டுன்னு நீ வேற சொல்றியேமா? இவ இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவா, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவா. இதெல்லாம் நீ நம்ப சொல்றியா? எனக்கு என்னமோ இந்த வாட்டி மாறுவான் தான் தோணுது அத்தை. நீங்க ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவ பண்ண மாட்டா. இவ்வளவு சொல்றீங்க. இன்னும் ஒரு வாரம் பாப்பேன் நானு. இதே மாதிரி நடந்துச்சுன்னா தரன்னு கூட்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இவளுக்கு டைவர்ஸ் தான். என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணிடுவேன். சரியா காந்தா? உன்னை வச்சே சொல்றேன். ஒழுங்கு மரியாதை அவளை ஒழுங்கா நடந்து சொல்லு. ஒரு வாரம் தான் அவளுக்கு டைம். அவ எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்துன்னு இவளை வச்சுக்கிட்டா வேணாவான்னு முடிவு பண்ணுவேன். சரியா? சரிங்க, அப்படியே பண்ணுங்க. நீ காலில் விழுந்து நாடகம் போட்டதெல்லாம் போதும். ஒரு வாரம் இருக்கு, அப்புறம் பாத்துக்க உன்னை. போ. ரொம்ப நன்றி அத்தை. நீங்க தான் எனக்கு தெய்வம் அத்தை. இனிமே நான் எப்படி வேலை செய்யறேன்னு மட்டும் பாருங்க. ஆமா, அப்படியே செஞ்சுட்டாலும் ஒரு வாரம் என்ன பண்றான்னு பார்க்க தானே போறேன் நானு.